ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தம்ப்நெயில் பார்த்தே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒன் டே வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம், இந்த டைம் புதுசாக எந்த இடத்துக்கு போய் என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்டு ஹரி பெனாங்கில் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பெனாங்கெலாம் போய் அவனை வந்து பிக்கப் பண்ண போகலாம். ஸோ ஹரியே வந்து பெனாங்லேருந்து கேஎலுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து வரணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணது, பட் வந்து முடியவே இல்லை. தாரிகாவோட பர்த்டேக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்போவும் வந்து வரல. தீபாவளி செலிப்ரேஷனும் எங்கள் கூட வந்து பண்ணுறேன் அப்படின்னா அப்போவும் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து வர முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பெனாங்லேருந்து இங்கே பத்து கேவ்ஸ் போயிட்டு அம்பங் வந்துடுவான். ஸோ நம்ம இப்போ வந்து அம்பங் போயிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். யாருமா? ஹரி விக்னேஷா. ஹரி விக்னேஷ் தான் போயிட்டு இருக்கோம். தாரிகாக்கு வந்து ஹரி வந்துட்டால் போதும், செம்ம ஜாலி, அவன் கூடயே தான் வந்து இருப்பான். அதனால தான் எப்போ வருவான்னு கேட்டே இருக்கா. பேச மாட்டேங்கிறேன். பார்த்திங்கன்னா ஹரி வந்த உடனே வந்து கீழே இறங்கி அவன்கிட்ட வந்து போயிட்டா. டோர் போடுறதா? எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க? நாங்களே இப்பதான்டா வந்தோம். அங்கேயும் அந்த பிரிட்ஜ்ல இந்த பிரிட்ஜ்ல சுத்திட்டு தெரியும். நீ போன் பண்ணப்பதான் கீழ இருந்து மேல போனேன் நானு. சபா செம கிரவுட் இன்னைக்கு கோயில்லையா? இன்னைக்கு ஏதோ முக்கியமான தெரியலையே. தெரியல, ஆனா டூரிஸ்ட் ஜாஸ்தி. உள்ளே வந்து உட்காந்தோடனேயுமே வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டா. இது அப்படி, அது அப்படி, இது என்கிட்டே இருக்கு, அது என்கிட்டே இருக்கு, அப்படி இப்படின்னு வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டா. அப்ப எனக்கு பசிக்காதா? அதுக்கப்புறம் தானே சாப்பிட்டு இருக்கணும். பசியிலுங்கிற கம்முன்னு என்ன பிரசாதம் போடுவாங்க? ஐசாதம் பொங்கல் சாப்பிட்டு Turn left on Jalan Mamanda 2. அன்னைக்கு நம்ம நைட் போன கொடுத்தாங்க இந்த பாக்ஸ். சைக்கிள்ல போட்டுச்சா? அம்மா சூடு வச்சிருச்சா? இல்ல. சைக்கிள் வந்து பட்டுச்சா? கீழே வந்துட்டியா? எங்க வீட்டுக்குள்ளயா? ஆயில்மெண்ட் இருக்கா? காரில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவன்கிட்ட வந்து கதை. என்கிட்ட வந்து சைக்கிள் இருக்குது, எனக்கு வந்து புண்ணாயிருச்சு, ஆயில்மெண்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு வந்து ஒரே கதை தான். ஆமா, நீ அம்மா கோவமா தானே இருந்த. பர்த்டேக்கு வரல, தீபாவளிக்கு வரல. நீ கேட்கறேன்னு சொன்னா கேட்கவே இல்லை. அவ தீபாவளிக்கு வரலான்னு கூட வந்து கேட்கல. காலையில் என்ன தெரியுமா கேட்டா? ஆமாம், ஹரி விக்னேஷ் பர்த்டேக்கு வரல தானே அப்படின்னு கேட்டா தெரியுமா? அந்த பால் எடுத்து உண்மையா பொய்யான்னு கேளு. டிக்கெட் போட்டான்னு கேளு. டிக்கெட் கொஞ்ச நேரம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்து கூப்பிடவே வந்து போயிருந்தோம். அதனால லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:00 மேலே ஆச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் மாஸ்டர் பேக்கரியில் கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது மாதிரி வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்புனோம். ஹரி வந்துட்டா எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டான். அவன் கூடயே தான் வந்து இருப்பா. பார்த்திங்கனாலே வந்து தெரியும், எப்போ பார்த்தாலும் அவன் கைக்கு பிடிச்சிட்டு அவன் கூடயே தான் வந்து சுற்றிட்டு இருப்பா. ஆமாம்மா. யாருக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா வெஜ் பப்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சா பப்ஸ் சாப்பிட்டு, சரின்னா அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தாரிகாவுக்கு பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரியாக மாஸ்டர் பேக்கரின்னு போயிட்டாலே அவளுக்கு வந்து மில்க் ஸ்வீட்டு அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். அதுதான் வந்து கேட்பா. அதனால் அவளுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹரியும் நவீன் வந்து காலிஃப்ளவர் சில்லி, பானிபூரி, அதுக்கப்புறம் டீ அந்த மாதிரிலாம் வந்து குடித்தாங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரசமலாய் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரசமலாய் வந்து வாங்கினாங்க. சரி தாரிகாவுக்கு வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்தா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? மண்டல வந்துட்டீங்களா? தேவையில்லாத காப்பி நல்லாவே இருக்கு. இதெல்லாம் கையில் எடுத்துருக்கேன் பாரு. இதெல்லாம் எதுக்கு? ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹரி கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னா அவங்களே வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். தாரிகாவை காரில் வந்து பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு வந்து சொன்னால் உட்காரவே மாட்டா. என் கூடையே தான் வந்து உட்காந்துட்ருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போய் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். On the left. மாவெல்லாம் கிடையாது. நம்ம மால் போகிறோம். நீ என்ன சொல்ல வந்தா? In 300 meters, ஏன் stay to the right. மெதுவா போனா நல்லா இருக்கு. அப்பா மெதுவா சோவா போறீங்களா? ஆமா. கொஞ்சமா தாத்தா போறீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா போறதா? Stay to the right to Pedaling Jaya. கொஞ்சம் ஃபாஸ்டானா எவ்வளவு? In 600 meters, stay to the left T39 Lamaraya SPE. அறிவிங்கஸ்டா குறும் பண்றாங்க. யாரு? நீதான் குறும் பண்ணிட்டு இருக்க. நீதான் பண்ணிட்டு இருக்க. In 300 meters, stay to the சின்ன left. குறும்பு இல்லை நீ இப்போ. மாஸ்டர் பேக்கரியிலேருந்து வெளியில் வந்து எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் நேரம் வந்து கார்லேயே அப்படியே வந்து ரவுண்ட் அடித்தோம். அதுக்கப்புறம் சரி ஏதாவது மாலுக்காவது வந்து போகலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது தான் இந்த கேஎல் கேட்வே மால்னு ஒன்று இருக்குது. அது நாங்கள் இன்னும் வந்து போனதே இல்லையா. சரி அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து டின்னர் போய்க்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் வந்து கேஎல் கேட்வே மால் வந்து போனோம். எதுவும் பெருசாலாம் வந்து வாங்கலை. எந்த கடைக்குள்ளேயுமே வந்து போய் பார்க்கல. சும்மா அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கேஎல் கேட்வே மால்லேருந்து கிளம்பும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8:00 ஆயிடுச்சு. தாரிகாக்கு லைட்டாக வந்து தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. சரி அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டின்னர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. தூங்கிட்டான்னா அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரினா அவளுக்கு அங்கே போய் வந்து தோசை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறேன் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது, நம்ம வந்து இங்கேயே சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு
நானுமே அங்கேயே வந்து சாப்பிட்டேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. மலேசியாவோட முக்கியமான பிளேஸு, அதாவது ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் வந்து போனதில்லை. சரி இவங்க கூட சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக வந்து போய் அங்கே எப்படிலாம் வந்து இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி என்ன பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் பின்தான். ஸோ புக்கிட் பின்தான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் ஜலான் அலோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியா போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்தோடனேமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி வைபாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். ஏதாவது செலிப்ரேஷன் டைமில் லிட்டில் இண்டியா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ஏரியா. இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜலான் அலோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போகலாம் அப்படின்னு வந்து காரை வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நடந்து போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட், 2 சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டாகவே வந்து நிறையா இருக்குது. மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் முன்னாடி வந்து குட்டி குட்டியாக வந்து இருந்துச்சு. அங்கே எல்லாமே வந்து இந்த நான்வெஜ் மாதிரி சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பீஃபு, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் இங்கே வந்து இப்படி இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டோம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபுட் ஷாப்ஸ் தான். அதே மாதிரி அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய துரியன் ஷாப்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10 கடைக்கு மேலே வந்து அந்த துரியன் ஷாப்ஸ் இருந்துச்சு. எல்லா கடையிலையுமே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் அப்படியே கேங்காக உட்காந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட்ருக்காங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லே வந்து பிடிக்காது, அந்த டேஸ்ட்டுமே வந்து பிடிக்கல. பட் நிறைய பேர்த்துக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு வந்து அது பழகிருக்குமா இருக்கும். அதுலேயே இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுட் மசாஜ் ஷாப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃபுட் மசாஜ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. வெளியில் நின்றுட்டு இங்கே வாங்க, இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ உள்ளே பார்த்தாலுமே எல்லா கடையிலையுமே ஃபுல்லாக வந்து படுத்துட்டு அப்படியே வந்து ஃபுட் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜலான் அலோர் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லாஸ்ட் எண்டு கார்னர் வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து ஃபுட். இங்கே உள்ள என்ட்ரு ஆனோடனே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா திருவிழாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே கேஎல்ல இந்த லிட்டில் இண்டியாலலாம் தீபாவளி பஜார்லாம் வந்து போட்டால் எப்படி இருக்கும், அப்படியே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி வைபாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது உள்ளே வந்தோடனே. ஸோ இங்கே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே வர வர பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ்ஸு, ஸ்குவிட் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்டோபஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது குட்டி சைஸ் ஆக்டோபஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு குச்சி, அந்த ஒரு ஸ்டிக் பார்த்திங்கன்னா 20 ரிங்கெட்ஸ் 25 ரிங்கெட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, போர்க்கு, பீஃபு இந்த மாதிரி ஐட்டம்ஸு அதையவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்து போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவீங்க, அதுவும் நல்லா வந்து வெரைட்டியாக மற்ற கண்ட்ரீஸ் மற்ற குசைன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வரலாம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இந்த ஒரே இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் முக்கியமாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து இங்கே வந்து ஒரு விருந்தே வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி அத்தனை கடை வந்து இருக்குது. ஆனால் இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பானிபூரி பார்த்தோன்னே அதை எப்படி வந்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிளேட் வாங்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். அது பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு.
சூப்பரான ஒரு பானிபூரி வந்து சாப்பிட்டு அப்படியே சரி மற்ற கடை எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பினோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கலராக இந்த ஜெல்லி ஸ்டிக் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அந்த காம்பினேஷன் மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் மாதிரி வந்து வச்சுட்டு, இல்லை உங்களுக்கு வந்து சாக்லேட் வேணும்னா சாக்லேட்லேயே அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வந்து சாக்லேட் மட்டும் வந்து போட்டு தர மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் நிறையா வந்து வேஃபல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஃபல்ஸு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வீல் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான்வெஜ் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டெசர்ட்ஸுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நிஜமாலுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான இடம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான்வெஜ் தான். இந்த விங்ஸ் மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து பார்பிக்யூ மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ், கொஞ்சம் பெரிய ஆக்டோபஸ், அதை ஒரு மாதிரி பார்பிக்யூ மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலராக ஒரு ஃபுட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு வந்து எனக்கு கரெக்டாக வந்து தெரியலை. ஸோ இது வந்து டெசர்ட்டா இல்லை ஸ்வீட்டா அப்படின்னு வந்து தெரில. பட் ஆனால் வந்து கலராக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இருக்குது. வெஜிடேரியன் அப்படிங்கும்போது நான் எதுவுமே வந்து பார்க்காத மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வெஜிடேரியனாக தான் வந்து இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து மீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வந்து மீட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஆக்டோபஸ்ஸு, ஸ்குவிட்டு, ஃப்ராகு, அதுக்கப்புறம் வந்து போர்க்கு, பீஃபு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மீட்டுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுலேயும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆடோ இல்லை கோழியோ இருக்குது அப்படின்னா அதோட ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து தனித்தனியாக எடுத்து அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணது, அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கடலுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபுட்டு வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது வந்து சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 ringgits 20 ringgits இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 30 ringgits 35 ringgits அந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாமே வந்து வெளியில் இருக்கிறத விட இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸை வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக இதான் வந்து ஜலான் அலோன்னு சொல்லுவாங்க. அதான் மலேசியாவோட ஃபுட் ஸ்ட்ரீட். இதுதான் வந்து மலேசியாவோட ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அதாவது பக்கத்து நாடுகளான எல்லா நாட்டோட ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். லைக் இந்தியன் கம்மியாக இருக்கும், சைனீஸு, சிங்கப்பூர் ஃபுட்டு, தாய்லாந்து ஃபுட்டு, பங்களாதேஷ், இந்தோனேஷியன் எல்லா ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். லைக் இங்கே வந்து முக்கியமாக நான்வெஜ் தான் பயங்கரமாக இருக்கும். எல்லா வகையான நான்வெஜ்ஜும் கிடைக்கும். நான்வெஜ் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும். நம்ம ஸ்டைலுக்கு ஒத்து வரலனாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க அதுக்கு செட் ஆக மாட்டாங்கங்காட்டி இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணல. பட் இன்னொரு தடவை மறுபடியும் நம்ம கேங்கோடு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக நவீன் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டே வந்து பிடிக்காது. நார்மலாக இந்த கிரில்டு சிக்கன், தந்தூரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வந்து ராவாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரியே வந்து பிடிக்காதா. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணல. ஸோ இங்கே இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க. பட் ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே ட்ரை பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நவீனுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான்வெஜ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்லாம். நான் இப்போ அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஆடுன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் விதவிதமாக அவ்வளோ ஃபுட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வந்து எல்லா ஃபுட்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கடையெல்லாம் வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு சாலிடாக வந்து ஒரு 2 hours வந்து ஆச்சு. ஏன்னா 200 மேலே வந்து ஷாப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுமே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மலேசியாவில் இருக்கீங்கன்னாலும் சரி, மலேசியா வர போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்களும் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். பட் இந்த டைம் வந்து நாங்கள் எதுவும் சாப்பிடல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நாங்களும் வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க அண்ட்
என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.